ஆனைக்கட்டிக்கு தான் இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆனைக்கட்டி போகிற ரோடு. இப்போ தான் வந்து மலை அடிவாரத்துக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்குது. இந்த 10 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான கிளைமேட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் வந்து ஒரு 2-3 செக் போஸ்ட் வந்து வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனைக்கட்டி அடிவாரம் வந்து வந்துடும். ஸோ அங்கே போனது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் வந்து அங்கேயே போனோம். பட் அந்த 12 மணிக்கே வந்துட்டு நாங்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா லேட் ஆகிடுச்சி, வந்து கிளைமேட் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். பட் ஆனால் 12 மணிக்கு வந்துட்டு பயங்கர சூப்பராக இருந்துச்சு. அப்படி கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு வந்து மெயின்டைன் ஆச்சு. அதே என்ன ஏர்லி மார்னிங்லாம் போயிருந்தால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கிளைமேட் இருந்திருக்கும், இன்னும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு அனுபவம் தான். ஏன்னா நாங்கள் வந்து கிளம்புனதே லேட்டு தான் கிளம்புனோம். ஸோ ஏன்னா ஈவினிங் வந்துட்டு ஒரு 6 to 9 வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் உள்ள வின்சென்ட் கார்டன் தான் வந்து அது நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது நியர்பை வந்து ஆனைக்கட்டி தான். அதனால தான் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், ஸோ ஆனைக்கட்டிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் 5-6 பேர் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக அது மேட்ச் ஆகலை. அதனால தான் வந்துட்டு கிளம்பும் போதே எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் கரெக்டாக கோயம்புத்தூர்லேயும் வந்து டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். ஸோ அது இன்னும் லேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இப்போ வந்து ஆனைக்கட்டிக்கு போகிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஒரு 3 மணிக்கு ஏர்லி மார்னிங்கில் கிளம்பியிருந்தோம்னா ஸோ 6 o'clock வந்துட்டு இங்கே ஆனைக்கட்டிக்கு அங்கேயே மேலே போய் ரீச் ஆகிருந்துருக்கலாம். ஸோ அப்படி போயிருந்தோம்னா இன்னும் என்னென்ன ஏரியா இருக்குது. ஏன்னா ஆனைக்கட்டி மலையில் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் தான் வந்து மெயினாக பார்க்க முடியும். பட் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக இருக்காது. ஸோ அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம், அனிமல்ஸ் லவர்ஸ் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆனைக்கட்டியில் அந்த வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 2 ஸ்டேட்டில் இருக்கும். கேரளாவிலையும் தமிழ்நாட்டில் 2லேயும் இணைஞ்சிருக்கும். அந்த கேரளா போனீங்கன்னா ஸோ அங்கே ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது. மர்நாட்டி ஃபால்ஸு, அப்புறம் மீன்வல்லம் ஃபால்ஸு, இந்த மாதிரி நிறையா ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் தான் நாங்கள் இங்கே பிளான் பண்ணி போனோம். பட் ஆனால் அதுக்கான டைம் வந்து நாங்கள் லேட்டாக கிளம்புனால அங்கே வந்து போய் என்ஜாய் பண்ண முடியல. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அனுபவம் தான். ஸோ இருக்கிற டைமை வச்சு நாங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ ஆனைக்கட்டியில் மேலே போயிட்டு அந்த கேரளா பார்டரில் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கி என்ஜாய் பண்ணுறது, ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சரே நாங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி தான் வந்தோம். ஸோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிற டைமை வச்சு என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் லேட்டாக கிளம்புனாலுமே நாங்கள் இருக்கிற டைம் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஃபால்ஸில் என்ஜாய் பண்ண வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு 2 கோடி ரூபா அடிக்கணும், கிளம்புறோம். அடிக்கணும் எப்படிண்ணா இது ஸ்கேன் பண்ணுமா? இந்த ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் கர்நாடகா ஸ்டேட் கேரளா ஸ்டேட்டு வளருது. ஸோ அங்கே ஒரு கோயில் தெரியுது இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட்டு. ஸோ அந்த பார்டர் தாண்டினா இது வந்து கேரளா. ஸோ சூப்பராக இருக்குது ஊர், வந்துட்டு பயங்கர சூப்பராக இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இப்போ வந்து இந்த டோல்கேட்டில் கொண்டு வைக்கிறதுக்கோசரம் வந்து இப்போ லாட்ரி என்னங்க ப்ரோ போகலாம், அவ்வளோதான், போகிறது தான், கிளம்புறது தான். இவன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டோல்கேட்டில் வந்து இப்போ வியாபாரம் பண்ணுவான். அந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ லாட்ரி வாங்கினேன் நீ? 2 வாங்கினேன். எவ்வளோ ஒரு லாட்ரி? 40 ரூபா. எவ்வளோ ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்களா? சூப்பராக இருக்குது மக்களே. இது வந்து தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு தடை பண்ணியிருக்காங்க. பட் இது என்ன ஒரு விஷயம்னா, இங்கேருந்து ஒரு 4 கடை தள்ளி போனீங்கன்னா அது வந்து தமிழ்நாடு பார்டரு. ஸோ அங்கே வந்து இது விற்க மாட்டாங்க. ஸோ தாண்டனுமே வந்துட்டு இங்கே வரிசையாக வச்சுருக்காங்க. நம்ம பசங்களாம் இதை பார்த்துட்டு ஆர்வமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ சூப்பராக இருக்குது மக்களே. பசங்க எல்லாருமே டோர் சாத்துங்கடா, டோர் சாத்துங்கடா. ஸோ எங்கள் அண்ணன் பாருங்க வாங்கிட்டாரு பயங்கரமா. 5 லட்சம் ஒன்று, ஒரு 20 லட்சம் ஒன்று. 5 லட்சமா? 1 கோடி ரூபா. அக்கா 1 கோடி லாட்ரி இதாக இருக்குங்களா? 1 கோடி லாட்ரி இன்னைக்கு இல்லைங்க. ஆனால் இருக்கு. பட் இன்னைக்கு என்னென்ன இருக்கு? இன்னைக்கு பம்பர் முடிச்சுங்க 12 கோடி. ஓகே 12 கோடி பம்பர். ஓகே கேசா ஒன்று வாங்குறியா? கேசா ஒன்று வாங்கு, எது ஒன்று வாங்கு. அக்கா இருக்குல்லையே இன்னைக்கு ஹை ப்ரைஸ் எது? இல்லை இப்போ என்ன இருக்கு ஹை ப்ரைஸில்? இன்னைக்கு ஹை பிரைஸ்ல இங்க வந்து 80 லட்சம் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு டிக்கெட் இல்ல, முடிஞ்சது. ஓகே நாளைக்கு தான் டிக்கெட் இருக்கு. ஓகே அதான் ஹை ப்ரைஸ்ல என்ன இருக்குன்ற நாளைக்கு. ஓகே அதை கொடுங்க ஒன்று. ஓகே கேஸ்வா உன்னோட ராசிக்கு நீ வாங்க பாப்போம்.
ஸோ பசங்க வந்து இன்னைக்கு ஆனைக்கட்டி மலையில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்களே. இன்னைக்கு லாட்டரி தான். லாட்டரி அண்ணன் 80 லட்சம் ஒன்று வாங்கியிருக்காரு, 70 லட்சம் ஒன்று வாங்கியிருக்காரு. ஸோ கேசவனும் பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபா. இன்னொன்று வாங்க, 70 லட்சம் ஒன்று வாங்கு. அண்ணா பாருங்க டபுள். அண்ணே கண்டிப்பா இங்க பாருங்க. நம்பால் பாத்தீங்களா 80 லட்சத்துல டிக்கெட் வாங்கியிருக்கானே. நம்பால் இவன் வந்து ஃபைனான்ஸ் நடத்துறான், அதனால வந்துட்டு இவன் நிறைய வாங்குறான். எவ்வளவு எத்தனை டிக்கெட் இருக்குல்ல? ஓகே ஓகே எத்தனை டிக்கெட்டா இருக்கு? ஆனா நீ வாங்கல. சரி சரி எவ்வளோ 12 வாங்கினா எவ்வளோ? சரி ஓகே நீ 70 லட்சம் இன்னும் வாங்கு. 70 லட்சம் இன்னொன்று வாங்கு. அண்ணா எவ்வளோதான் முடிஞ்சு பாய். நீங்களும் ஒன்று வாங்குறீங்களா? நீ பே பண்ணு. எனக்கு யாரோ பே பண்ணுங்க. உனக்கு கேஷ் ஒன்று பே பண்ணுங்க. 2 minutes. அக்கா இது என்னைக்கு? அக்கா லாட்ரி என்னைக்கு? ஓகே ஓகே இல்லை போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் நம்பர் பார்த்துன்னு எடுத்தேன். நம்ம எந்த நம்பர் எடுத்தாலும் அது ராசி நம்பர் தான், அப்படி தான் எடுக்கணும். சரி ஓகேவா? ஒரு டிக்கெட் எவ்வளோ? 40 ரூபாயா? ஓகே ஓகே போடு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே கேரளா பார்டரில் எல்லாருமே ஆனைக்கட்டி மலைக்கிட்ட லாட்ரி வாங்கியிருக்காங்க. ஸோ அண்ணன் முதலானது உள்ள எல்லாருமே வாங்கியிருக்காங்க. கட்டி மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதாக இருக்கான். ஆனைக்கட்டியில் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே கேரளா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். பீஃபு, சிக்கன் ரைஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுக்கிறியா? பீஃப் சாப்பிட மாட்டியா? நல்லா தானே இருக்கும். இர்ஃபான் தான் இங்கே தானே இருப்பான். இங்கே வந்துக்கலாமா? சேர் இல்லையா? சரி ஓகே. என்ன சொல்கிறாங்களோ சொல்லு. என்ன சொல்கிறாங்க கேட்டு. பாய் இங்கே தான் இருக்கான். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க எல்லாரும்? அதான் நீ என்ன சாப்பிட்ற? பரோட்டா பீஃபு. நீங்கள் ஓகே சூப்பர். சார்ஜ் போட்டுக்கலாமா? என்ன ஒரு பரோட்டா ஒரு சப்பாத்தி சொல்லிருக்கீங்க, ஒரு செட்டு அந்த மாதிரிலாம் இல்லைங்களா? நீங்க ஒவ்வொரு செட்டு சொன்னீங்க. ஒவ்வொரு அதே பர்சன் எடுக்கலாம். ஓகே ஓகே ஒவ்வொன்று சொல்லுங்க. வரும் பீஃப் வரும். பீஃபுங்களா இது? சாப்பிடலாம் இனிமேல். என்ஜாய். கேரளாவில் செம்ம டேஸ்ட்டு. பீஃபும் சப்பாத்தியும் வாங்கியிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ கேஷம் வந்துட்டு இந்த மாதிரி டேஸ்ட் வந்து இப்போ தான் பண்ணுறேன். நானும் நம்ம ஊரில் பீஃப் சாப்பிட்ருக்கேன். வந்து சில்லி கொடுப்பாங்க. இங்கே வந்துட்டு ஏதோ ஃப்ரை பண்ணி எலுமிச்சப்பழம் அப்புறம் ஆனியன் எல்லாமே குடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாமே குட்டு. ஸோ ஆனைக்கட்டி வந்தீங்கன்னா இது என்ன ஊர் சொன்னாங்க? இது கோட்டத்தரு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கேரளா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் இங்கே எங்கன்னா வீடு எடுக்கிறேன். சூப்பரான ஒரு வியூ. இங்கே இது என்ன பழம்? என்ன புதூர் என்னமோ சொன்னார். புதூர் தானே? மன்னார்கார் ரோடுங்களா? பார்த்தீங்களா இப்போ வந்து ரஞ்சித் வந்து ட்ரைவ் பண்ணுறான். ஸோ என்ன வீடியோ என்னன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணா, அதனால தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் தான் போடுறேன். பஸ்ஸே முன்னாடி பஸ்ஸு வண்டி போச்சு. சரி தண்ணியில இறங்கிடலாம் வண்டியை. அதான் ஆத்துலயே விடுறாங்கிறானே. யாரஞ்சிது? ஸோ ஆனைக்கட்டில் வந்து இந்த மலை மேலே பெரிய ஊரே இருக்குங்க. கேரளா வந்து இங்கே ஃபாரஸ்ட்ல. ஸோ இந்த மலை மேலே பயங்கர ஊரே இருக்கு. கேரளா கொஞ்சம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். என்னங்க அதான் சொன்னாலும் அந்த பஸ்ஸுக்கு ஆனைக்கட்டு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விண்டு மில்லாம் இருக்குது. இங்கே பாருங்க டாப்பில் வந்து விண்டு மில்லாம் சுற்றுது. மலை மேலே பாருங்க பக்கத்தில் தான் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். இதுதான் அவர்கிட்ட கேளுங்க. அந்த ஸ்கூட்டி எடுத்து கேளு. இங்கேயே தெரியுது பாருண்ணா. இது ஃபால்ஸ் இல்லைப்பா, இது வாய்க்கால். அப்படியே கார கழுவி இல்லாமல்
ஓகே அதுக்கு பண்ணிடலாம். இது வாய்க்கால் வீடு தண்ணிக்குள்ள விடுறா போ. இவன் சொன்ன மாதிரி கொண்டாந்து ஆத்திலே விட்றானே விட்டுருவானோ. திறந்து வெளியே போங்காட்டியுமே நம்பி இதை தாங்கண்ணா ஃபால்ஸ் ஃபால்ஸுங்கிறாங்க இவங்க. இது ஃபால்ஸ் இல்லைங்கண்ணா, இது வாய்க்காலுங்கண்ணா. அடிச்சிட்டு போயிருவோமே. இல்ல போலாம், அதெல்லாம் அடிச்சிட்டு போகுது. ஏப்பா இடத்து பார்க்கத்தான் வந்தோம். கை கால் மூஞ்செல்லாம் கழுவிக்கலாம். கார் முன்னாடி விட்டுறலாம். முன்னாடி போங்க. நமக்கு இன்னும் டைம் இருக்குங்கண்ணே. இன்னும் 15 கிலோமீட்டர் தாங்கண்ணே எங்க மரணாட்டி ஃபால்ஸ்க்கு. 15 தான் இன்னும். டிவஸ் அதாவது இந்த ஊர்க்காரங்கிட்ட ஃபால்ஸ் எங்கன்னு கேட்டா ஒருத்தர் கூட சரியான பதில் சொல்லி வந்து ரூட் சொல்லல. இது வந்து வாய்க்காலுக்கு தான் கிடைச்சா. அவர் கேளு. நேரம் ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்க. இதுலயே போகணுங்களா இல்ல? இதுல போனீங்கன்னா கட்ரோ இருக்கும். ஓகே நேரம் விட்டீங்கன்னா சரிங்கண்ணா. அங்க பேங்க் இருக்கு. ஆமா ஒரு பேங்க் ஒன்று இருக்குது. அந்த பேங்க் தரத்துக்குள்ள போனீங்கன்னா போதும். நல்லா இருக்குங்க. குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்களா? பெரிய ஃபால்ஸ். அந்த என் பேங்க்ல நான் பார்க்கல. நம்ம ஆளுங்க பாருங்க உடனே ஃபோன் எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி பார்த்தோன்னே வந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சூப்பராக போகுது. தண்ணி அழுக்காக தான் வருது இருந்தாலும் ஓகே ஃபைன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பசங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த தண்ணி போகிற வாய்க்காலை பார்த்துட்டு. ஸோ எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. டோல்கேட் பார்ட்டி.